அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம டிரெக்டர் பாண்டியராஜ் சாரோடைய ஒரு புத்தம் புதிய திரைப்படம் தான். அந்த படத்தில் வந்து நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோடைய டைட்டில் டீசர் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் வந்து தலைவன் தலைவி. ஸோ இந்த ஒரு டீசர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இதை தாண்டி நம்ம பாண்டியராஜ் வந்து டி மான்சரோட தான் கூடுதலாக அந்த காம்பினேஷனோட பல படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு புதுமுகமாக நம்ம சந்தோஷ் நாராயண் இந்த லிஸ்ட்டுக்கு ஆட் ஆகிருக்காரு. கிட்டத்தட்ட நாங்கள் ரெட்ரோலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவரோட மியூசிக்கில். இந்த படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த டைட்டில் டீசர் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேச வேண்டிய விஷயம் நீங்கள் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நீங்களும் வாங்கி கொண்டு ஜாயின் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். ஸோ ரெடி போகலாமா? அண்ட் 1 2 3 சந்தோஷ் நாராயணன். நீ சமைக்கவே வேண்டாம் மருமகளே, ஒன்னு தங்கமா தாங்குவோம். நீங்க ஒன்னும் வரி பண்ணாதீங்க அரிசி. எங்க அண்ணன் ஒருத்தனுக்காக எத்தனை பேரை வேணா இழக்கலாம். உங்க அம்மா அப்பாலாம் விட்டுட்டு நான் தான் வேணும்னு வந்திருக்கேன். நாமளே இப்படி பார்த்துக்கலன்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு உன்னை பாரு, மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்க போறேன். இதுதான் நீங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிற லட்சணமா? பிடிக்கலன்னா உங்க அப்பாவோட அரண்மனைக்கு கிளம்பி போங்கலைங்க. எங்க வீடு எங்க அரண்மனை சார். மேடம், நீங்க இந்த மாதிரி சாரு சாருன்னு சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது மேடம். நீங்க மேடம் மேடம்னு சொல்லும்போது எங்களுக்கு இனிக்குமா சார்? ஏண்டா உங்க வண்டியில ஏறணும்னு இருக்கு சார். இறங்கி போங்க மேடம், இறங்கி போங்க. உங்களை யார் தடுத்தது? இதுக்கு மேல பேசினா மூஞ்சிய புரோட்டா கல்ல வச்சு தேய்ச்சி புடுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? இனிமே ஒரு வார்த்தை பேச மாட்டேன். பேச மாட்டேன் சொல்லி பேசிக்கிட்டே தான் இருக்கேன். நீ இந்த கட்டணாலும் பாய் ஓய்தா பாரு. விஜய் சேதுபதி, நித்யா மேனன். லவ் ஸ்டோரி தான். காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். மியூசிக் அதே மாதிரி ஒரு ரெட்ரோ மியூசிக் அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு சனாட. அண்ட் யா, திங்க் மியூசிக் கிரெடிட்ஸ் கொடுத்தாச்சு, பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே வந்து இந்த டீசரில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் உள்ள அந்த அந்த சாவ்ஸ், அந்த காம்னஸ், அந்த லவ் கெமிஸ்ட்ரி, அந்த பாண்டிங் சரியாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா சில ஃபிலிம்ஸ்லலாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஹீரோ ஹீரோனுக்கு கனெக்டுன்றது இருக்கும், ஆனால் அது நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியாது. சில படங்கள் அப்படி தான் இருந்திருக்கு. நித்யா மேனன் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து அவங்க வந்து என்ன ரோலை கொடுத்தாலும் அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. அண்ட் அதோட இவரோட சேர்ந்து பண்ணும்போது அவர் நியூ காம்போ பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, மக்களுக்கு வந்து இந்த காம்போ பார்க்கும்போது ஒரு ஆசை வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து அந்த காமெடி டெலிவரியாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே அது அந்த லவ் சண்டை வந்து ரொம்ப பார்க்க நல்லா இருக்குதுங்க. அதுதான் இதில் வந்து மெயினாக இருந்துச்சு. ராணி மாதிரி பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்கள் அரண்மனைக்கு போங்கலேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், விஜய் சேதுபதி பேசுகிற ஸ்லாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தில் வந்து அவருடைய அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த கோவப்படுற விஷயமா இருக்கும், பார்க்கவே சாக்காசம் அங்கேயே இருக்கும் அந்த ஒரு டெலிவரி டைமில், அவர் டயலாக் டெலிவரி டைமில். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நித்யா மேனனும் அதே மாதிரி நீங்கள் மேடம்னு கூப்பிடும்போது இனிக்கிதாக்கும் அந்த பாஷையே ரொம்ப நாக்கு. அது என்ன தெரியும், திருநெல்வேலியா இல்லைனா என்னன்றது சரியாக இதில் வந்து தெரியலை. பிகாஸ் டைட்டில் டீசர் தான் வெளியிட்ருக்காங்க. இன்னும் பல அப்டேட்ஸ் இதுக்கு வரதுக்கு இருக்கு. மியூசிக்கும் பார்க்கும்போது ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஆனால் சேம் ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு பர்சனலாக. பிகாஸ் இது ஒரு கிராமத்து படம்ல. அண்ட் பாண்டியராஜ் சார் வந்து கிராமத்து படங்களில் சொல்ல வேண்டாம். அவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளையில் வந்து அந்த டைம்லேருந்து வந்த பாண்டிய நாடு இப்படி பல படங்கள் இருக்குது அவர்கிட்ட. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது டி மான்சரோட மியூசிக்கில் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி சனாவை ட்ரை பண்ணியிருக்காரு. ஈவன் ஈஸ்வரன் நான் நினைக்கிறேன் அதுவும் கூட தமன் தான் பண்ணியிருந்தார். பார்க்கலாம், இந்த படத்தில் சில விஷயங்கள் இப்படி காட்டியிருக்காங்க. அண்ட் யோகி பாபு அதுக்கு இடையில வந்து இவங்க நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும், டைட்டில் டீசர்லேயே சில விஷயங்கள் வந்து இதாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த பரோட்டா தான் இதில் வந்து மெயினாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. பிகாஸ் இவங்க 2 பேரும் அதுதான் தொழிலாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ தலைவன் தலைவி இவங்க 2 பேருக்கு இடையில இந்த ஒரு வேலை, இந்த வேலையை தாண்டி இவங்க குடும்பத்தில் இருக்க
அந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் இவங்க வந்து எப்படி இவங்க லவ்வை அதுலேருந்து கொண்டு போகிறாங்க அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஒரு வில்லனிசம் வந்துச்சு அது ஏதோ சண்டை இது மாதிரி காட்டினாங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்த அந்த ட்ராக் வந்து ஒரு கடைசி 15 செகண்ட்ஸ் அப்படியே சேஞ்ச் ஓவர் ட்ரான்சிஷனில் வந்து மாறி போயிடுத்து ஸோ அவ்வளோதாங்க பார்த்து முடிச்சிட்டோம் அண்ட் எனக்கு தோன்ற விஷயத்த சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க ஸோ இது மாதிரி பார்த்துருந்தீங்க எனக்கு கூட பரவாயில்ல நீங்கள் உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் எதை பற்றி எடுத்து பேசுகிற மாதிரி தான் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம் கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன் அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர் ஸ்டே டியூன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ